அற்புதமான ஒரு மாமேதையிடம் உதவி செய்த உதவியாளராக இருந்ததும் நிஜமாக யாருக்குமே, எந்த பாடலாசிரியருக்குமே, எந்த கவிஞருக்குமே கிடைக்காத ஒரு பேர் இன்று வரைக்கும். கங்கைமரன் ஒரு பாடலாசிரியர் வந்தார், செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டு எழுதினார், அடுத்து கொத்தமல்லி பூவேன்னு ஒரு பாட்டு எழுதினார், அப்புறம் பூவரசம்பு பூத்தாச்சின்னு ஒரு பாட்டு எழுதினார். எல்லா பாட்டும் பாப்புலர். நாங்க தியாகம்ன்ற படம் பண்ணும்போது பாலாஜி சார் கம்போசிங்ல உட்காந்துருவோம். அப்ப கவிஞர் ஐயா வராங்க. வந்து நான் கவிஞர், இந்த பூவை பத்தி ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க, இப்ப பூ பாட்டுலாம் ரொம்ப பாப்புலரா இருக்கு, எழுதுங்க. என்ன பார்த்த இவன் தான் செருப்பு சாயத்தை தவிர மக்கள் எழுதிட்டாங்க, நான் எந்த பூவா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தர்றாரு. சரி, நிஜமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிஜமாக எனக்கு கிடைத்த பெருமை என்னன்னு சொன்னா, ஒரு பாடலை எழுதி அண்ணனிடம் கொடுத்து விட்டு, இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா அமர வச்சு பண்ணிக்கோ என்று சொன்ன வார்த்தை இன்றும் எனக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய மகுடமாக தலையில் நிறுவப்பட்டிருக்கிறது. நிஜமாக என்னுடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா, காதல் பாடல்கள் எழுதினால் அவருடைய பாணியில் தான் எழுதுவேன். சீர்கொண்டு வா வெண்மேகமே, இது இனிய வசந்த காலம், இலைகளில் இளமை துளிரும் கோலம், இது இனி என்று நிரந்தரம், சீர்கொண்டு வா வெண்மேகமே. அடுத்தவர் அவரோட வருதான், ஸ்ரீராகம் ஒன்று நீ பாடு கண்ணு என்று. ஸ்ரீராகம் அவர் தான் பல பாடல்களை உபயோகப்படுத்திருப்பார்.